ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஃப்ரீ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வித் சோர்ஸ் கோட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோவில் போட உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னாலுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஃப்ரீ குவிஸ், ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்ன்ஷிப்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாகவும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸில் இவங்க சோர்ஸ் கோடோட ஃப்ரீயாக ப்ராஜெக்ட்ஸ் டொமைன்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கான பைத்தான் ப்ராஜெக்ட் கோடு. இதோட பேசிக் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா ஐடி, நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜெண்டர் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்புட் கெட் பண்ணுற மாதிரியும் இவங்க சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ரெக்கார்டை எப்படி நம்ம டெலிட் பண்ணி வியூ பண்ணோம், இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு ஒரு ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரீட் மோட்னு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கை பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் அவங்க பைத்தானில் இருக்கக்கூடிய டிங்கர் மாடியூல், அதே மாதிரி SQL லைட் 3 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூசர் ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அது போய் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு எப்போ வேணாலும் அந்த டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கான ப்ராஜெக்ட்டும் கூட. இதில் என்னென்ன கான்டென்ட் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபவுட் தி ப்ராஜெக்ட்னு கொடுத்து இது யாருக்குங்கிறதுல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்ட்ரீம், அப்புறம் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிக்கலாம். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத ரிட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸ் வேண்டாட்டி டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ டிங்கர் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கைக்கு. அதே மாதிரி SQLite 3 வந்துட்டு ப்ரோக்ராமை டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. TK கேலண்டர் வந்துட்டு நம்மளோட யூசர் என்ட்ரு பண்ணும்போது அதோட டேட்டெல்லாம் கெட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என்னென்ன மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிசியில் இந்த ப்ராஜெக்ட்கான சோர்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டட் பாட் யூஸிங் பைத்தான். ஸோ பாட்னா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மெயினாகவே மேனுவல் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணலாங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது போகிறங்கிற ஓவர் வியூ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பை ஆட்டோ கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பை ஆட்டோ கைங்கிறது பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாடியூல். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுற மூலிமா ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு மெசேஜை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு நீங்கள் CMD தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொடுக்குற மாடியூல்ஸ்லாம் ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் பை ஆட்டோ கைன்னு கொடுத்தீங்கன்னா இதோட மாடியூல் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வெஸ்ட், என்னோட சேனலை 77% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டில் ஏதோ இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்ளம்னாலுமே நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற இங்கே கிளிக் ஹியர் ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இஷ்யூவோ அதை நீங்கள் இங்கே சால்வ் பண்ணியிருக்கலாம். அதுக்கான கோடும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கோடும் அவங்க இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாடியூல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும், இதோட கோடு எப்படி இருக்கும், ஃபார் லூப் ஐட்ரேஷன்லாம் என்னங்கிறத இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கோர்சரால் வழங்கக்கூடிய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ப்ரோக்ராமிங் கோர்சஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்ஃபோசிஸோடைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ், லிங்க்டின் லேர்னிங்கோடைய கோர்சஸ், பிளேஸ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன்லாம் நிறையாவே அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் இபுக் இன்ட்டு ஆடியோ புக் யூஸிங் பைத்தான். ஸோ இபுக்குங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PDF டாக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை எப்படி நம்ம ஆடியோ ஸ்பீச்சுக்கு மாற்றலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எனி இபுக்கை வந்துட்டு ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம்.
இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு புக்க ரீட் பண்ணணும்னா நெறைய டைம் ஆகும். இல்ல ஒரு பிடிஎஃப் ரீட் பண்ணணும்னாலும் டைம் ஆகும். நீங்க அப்ப லேசியா ஃபீல் பண்றீங்கன்னா, இத ஆடியோவா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பாட்காஸ்ட் மாரி லிசன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 12 லைன்ஸ் ஆஃப் பைத்தான் கோடிங்லயே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. இதோட வொர்க்கிங் பிரின்சிபல்ஸும் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க குடுத்துருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். பைத்தான், ஐடிஎல்இ, பைசார்ம் இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். அவங்களே டவுன்லோட்க்கான லிங்க்ஸும் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க பைசார்ம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண மாரி இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் இவங்களே ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுனாலும், இவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரொசீஜரும் என்னங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட எப்படி பண்றதுங்கிறதையும் நீங்க சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு சொல்லி கிளியராவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க குடுத்துருக்கிற சோர்ஸ் கோட்ஸ் குடுத்து, நீங்க ஒரு சாம்பிள் டேட்டா குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக் அ கிளாக் யூசிங் பைத்தான். இதுவுமே வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிளாக்க பண்ணலாங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் 18 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே இது முடிஞ்சிடும். இது பிகினர் லெவலுக்கான ப்ராஜெக்ட்டும் கூட. ஜஸ்ட் 18 லைன்ஸ் ஆஃப் கோட்ல எப்படி நம்ம இது பண்ணலாங்கிற ஃபுல் சோர்ஸ் கோட் குடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே எப்படி நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி டிங்கர் மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க குடுத்துருக்கிற கோட்லாம் நீங்க கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்தாவே, உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிரும். பவர்ஃபுல் லேர்னிங் சேனல்ல இன்டர்ன்ஷிப்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் வித் சர்டிஃபிகேட், வித் ஸ்டைஃபன்னு சொல்லி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்டர்ன்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். நெறைய இன்டர்நேஷ்னல் பிக் டாப் ஜியான் கம்பெனிஸ் உடைய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நெறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதையும் போய் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் யுவர் ஓன் டிக் டாக் டோ யூசிங் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கேம் விளாட்லாம், அதாவது கேம் எப்படி டெவலப் பண்ணலாங்கிற அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு நீங்க வெப் பேஜ் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜஸ் எல்லாம் படிப்பீங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ்க்கான கோடும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிக் டாக் டோனா நம்ம எக்ஸோன் விளாண்டுருப்போம்ல, அதுதான் வந்துட்டு டிக் டாக் டோன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி வெப் டிசைனுக்கான லாங்குவேஜ் வச்சு கிரியேட் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கான்டென்ட் இருக்குன்னும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுலாம் ஸ்டார்டிங்லேருந்தே கோட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா HTMLக்கான ஃபைல் கோடு. அதே மாதிரி நாவ்பார்க்கான கோடும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் என்னங்கிறத ரெஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாவே ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான். மேக் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் யூசிங் பைத்தான். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபிட்ஜெட் அதாவது ஒரு டிவைஸ் மாரி இருக்கும். அது நம்ம ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி விட்டா அது ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும். அதுதான் நம்ம ஃபிட்ஜெட்னு சொல்வோம். அது எப்படி நம்ம பைத்தான்ல பண்ணலாங்கிறது தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூமேலயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்டின்லயும் போட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க ஃபியூ லைன்ஸ் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டில கூட நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோலயும் இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இவங்களே அதுக்கான சோர்ஸ் கோடும் குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரெக்வைர்ட் மாடியூல்ஸ் என்னங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு இவங்க குடுத்துருக்காங்க. கோடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இத எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நோட்பேட் ஆப் யூசிங் பைத்தான். பைத்தான் வச்சு எப்படி நோட்பேட் நம்ம பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ட உங்க ரெஸ்யூமேலயும் போட்டுக்கலாம், லிங்க்டின்லயும் போட்டுக்கலாம். கான்டென்ட்ஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க குடுக்குற லைப்ரரிஸ்லாம் நீங்க கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட கோட எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, நீங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லா பைத்தான் வச்சு ஒரு நோட்பேட கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இந்த கேம் ஸ்பேஸ் ஷூட்டர் கேம் யூசிங் பைத்தான். ஸோ இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு கோட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட கோடும் குடுத்துருக்காங்க. நீங்க ரன் பண்ணா எப்படி வியூ ஆகுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. தென் நீங்க முடிச்சக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமேலயும் போட்டுக்கலாம். ரெக்வயர்டு மாடியூல்ஸ் என்னங்கிறதையும் இங்கேயே அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதப்படி நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்குமே இந்த கோட் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்துருக்கிற மாடியூல்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னும் இவங்க குடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்னும் நிறைய என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஓவர்வியூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறனால நிறைய டைம் ஆகிறனால உங்களுக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஓவர்வியூவை என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ளாப்பி பேர்ட் கேம் யூஸிங் பைத்தான் வச்சு எப்படி இந்த டேப் கேமை நம்ம பண்ணலாங்கிறத உங்களுக்கு சோர்ஸ் கோடோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கோடும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் கேம் நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம்ல, அந்த ஸ்னேக் கேமை எப்படி பைத்தான் கோடு வச்சு டெவலப் பண்ணலான்னு சோர்ஸ் கோடோட கொடுத்துருக்காங்க. என்ன லைப்ரரிஸ்லாம் இம்பார்ட்டனாக தேவைப்படுது, மாடியூல்ஸ் என்ன தேவைப்படுதுங்கிறதையும் அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும், அதில் நீங்கள் கொடுக்குற லிங்க்கை எப்படி எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் அந்த டெமோ. ஃபஸ்ட்டு வீடியோஸில் போய்க்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுன்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னுமே டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் இருக்கும், பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், லிங்க் டு அப்படின்னு கொடுத்து ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன். இங்கேருந்து நீங்கள் லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தினமும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை பெற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.